For what value of k will the following pair of linear equation have no solution? So நமக்கு என்ன கொடுத்திருக்காங்க? No solution. No solution என்ன criteria அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம இப்ப கிராஃபிக்கலா போட்டோம்னு வச்சுக்கோங்களேன், எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் கிராஃபிக்கலா போட்டோம்னா இப்போ இந்த ஈக்குவேஷனை சால்வ் பண்ணனா நமக்கு இப்படி ஒரு லைன் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ இந்த ஈக்குவேஷனை சால்வ் பண்ணா நமக்கு எப்படி வரும்னா லைன் இப்படி வரும். தட் மீன்ஸ் வாட்? நோ இன்டர்செக்ஷன். எங்கேயுமே இந்த லைன் எதுவுமே இன்டர்செக்ட் ஆகல, அதனால இதுக்கு என்ன ஆகாது? நோ சொல்யூஷனே. நோ சொல்யூஷன் தான் ஆன்சர். இப்போ ஒரு லைன் போட்டு இப்படி லைன் போட்டு இன்டர்செக்ட் ஆகணும், இதுதான் நமக்கு சொல்யூஷன். ஆனா எங்கேயுமே இன்டர்செக்ட் ஆகலைன்னா அது நோ சொல்யூஷன். அப்போ நோ சொல்யூஷனுக்கு என்ன கண்டிஷன் அப்படின்னு பாத்தீங்கன்னா a1 by a2 will be equal to b1 by b2 but it is not equal to c1 by c2. கிளியரா? இப்போ இந்த ஈக்குவேஷனை நான் ax plus by plus t equal to 0 இந்த ஃபார்மேட்ல நம்ம எழுதிக்கலாம். இப்போ 3x plus y minus 1 equal to 0. இந்த ஈக்குவேஷன் என்ன வரும் பாருங்க, 2k minus 1 into x plus k minus 1 into y minus 2k minus வந்து இருக்கிறதுனால bracket போட்டுக்கோங்க, 2k plus 1 equal to 0. என்ன பண்ணிருக்கேன், நான் இந்த பக்கம் எடுத்து எழுதியிருக்கேன். ஸோ இந்த ஃபார்மேட்ல எழுதணும் அப்படின்றதுக்காக. What is a1? a1 is coefficient of x. So a1 equal to 3. சரியா? coefficient of x னா என்னது? x தவிர மத்த என்ன இருக்கோ எழுதணும். What is a2? பாத்தீங்கன்னா செகண்ட் ஈக்குவேஷன்ல இருக்கிற coefficient of x. அது என்ன வரும் பாருங்க, 2k minus 1. இது ஃபுல்லா வரும். சரியா? 2k minus 1 x மட்டும் விட்டுடுங்க. Then b1. b1 equal to coefficient of y is என்னது? 1. 0 போட்டுறக்கூடாது இங்க. y க்கு முன்னாடி எதுவுமே இல்லைன்னு 0 போட்டுறக்கூடாது. 1 into y தான் y. 0 into y கிடையாது. அப்போ b1 is 1. b2 is என்ன பாருங்க, k minus 1. k minus 1. c1. c1 equal to minus 1. சரியா? minus 1. a minus 1 போடுற, இங்க நமக்கு plus c. இங்க என்ன சிம்பிள் இருக்கு? minus இருக்கு. அதனால c2 equals to minus of 2k plus 1. ஓகேவா? இப்போ நம்ம இந்த ஈக்குவேஷன்ல, அதாவது இந்த கிரைட்டீரியால நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ணி பார்க்கலாம். a1 by a2. a1 என்னது? 3. 3 by 2k minus 1 equal to b1 என்னது? 1 by k minus 1 which is not equal to minus 1 by minus 2k plus 1. சரியா? இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் 2 இது ரெண்டுத்தையும் எடுத்துக்கிறோம். இப்ப பார்த்தோம்னா இது இங்க மல்டிப்ளை பண்ற, 3 into k minus 1 equals to 2k minus 1. So இதை இங்க மல்டிப்ளை பண்ற, இது இங்க மல்டிப்ளை பண்ற. 3k minus 3 equal to 2k minus 1. So என்ன வரும் பாருங்க, 3k இந்த 2k இந்த பக்கம் வந்தா minus 2k which is equal to minus 1. இந்த minus 3 இந்த பக்கம் வந்தா plus 3. இங்க என்ன வரும்? k equals to 2. So kன்றது 2வா இருந்ததுன்னா இது ரெண்டும் ஈக்குவலா இருக்கும். இப்ப நாம என்ன பண்ணணும், கன்ஃபார்ம் பண்றதுக்காக நெக்ஸ்ட் இது ரெண்டுத்தையும் எடுக்கணும். ஓகேவா? இப்ப பாத்தீங்கன்னா என்ன வருது பாருங்க, 1 by k minus 1 is not equal to வரணும். எதுக்கு? இந்த மைனஸ் கேன்சல் பண்ணலாம். 1 by 2k plus 1. Now இது நீங்க மல்டிப்ளை பண்ணுங்க. 2k plus 1 equal to k minus 1. சரியா? இப்போ 2k இந்த 1 இங்க வருது, minus k equal to இங்க என்ன வரும்? minus 1. இங்க என்ன வரும்? இது இந்த பிளஸ் இந்த பக்கம் வந்தா minus 1. So not equal. அதாவது 2k minus k equal to k. It should not be equal to minus 2. சரியா? So minus 1 by minus 1 வந்து minus 2 தான். minus 1 minus 1 minus 2. அப்படின்னா நமக்கு என்ன வரணும் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த எந்த k ஓட வேல்யூ எது வேணா சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம். ஆனா எந்த வேல்யூ மட்டும் சப்ஸ்டிட்யூட் பண்ணக்கூடாது அப்படின்னு பார்த்தோம்னா k ஓட வேல்யூ minus 2 மட்டும் சப்ஸ்டிட்யூட் பண்ணக்கூடாது. சரியா? k ஓட வேல்யூ k should not be equal to minus 2. ஓகேவா?
தென் k ஈக்குவல் டு 2 சப்ஸ்டியூட் பண்ணலாம், k ஈக்குவல் டு 3, k ஈக்குவல் டு 4 என்ன சப்ஸ்டியூட் பண்ணாலும் நமக்கு ஆன்சர் வரும். ஆனா k -2 மட்டும் சப்ஸ்டியூட் பண்ண கூடாது. சரியா? பாருங்க, இது வந்து ஒரு கன்ஃபியூஷன் இல்லாம இருக்கிறதுக்கு நம்ம ஒரு செக் கொடுக்கலாம். செக் செக் என்ன பாத்தீங்கன்னா k ஈக்குவல் டு 2 நமக்கு வந்திருக்குல்ல, அந்த ஆன்சருக்கு சப்ஸ்டியூட் பண்றோம்னு வச்சுக்கோங்களேன். தட் இஸ் 3 by 2 into 2, k equal to 2 இல்ல -1 equal to 1 by 2 minus 1 equal to 1 by 2 into not equal to வரணும்ல, k is 2 plus 1. So இங்க என்ன வரும் பாருங்க, 3 by 2 to 4 minus 1, sorry, that is 3, right? 2 to 4 minus 1, 3, which is equal to 1 by 1, which is equal to, இங்க என்ன வந்தது, 2 into k ஓட வேல்யூ 2 into k ஓட வேல்யூ 2 plus 1. So 2 to 4 plus 1, 1 by 5. இப்போ வந்து இருக்கு பாருங்க, 1 equal to 1 which is not equal to 1 by 5. இது கரெக்ட். k ஓட வேல்யூ 2 இருக்கலாம், 3 இருக்கலாம், 4 இருக்கலாம், எதுவா வேணா இருக்கலாம். ஆனா k ஓட வேல்யூ என்னவா இருக்க கூடாது, k should not be equal to -2. இப்போ k -2 சப்ஸ்டிட் பண்றோம்னு வச்சுக்கோங்களேன், 3 by 2 into -2, right? -1 equal to 1 by -2 minus 1, which is equal to 1 by 2 into -2 plus 1. என்ன வருது பாருங்க, 3 by -4 ஆயுது. -4 -1 என்னது, 2 to 4 minus 1, which is -5. இங்க என்ன வரும், 1 by -3. இங்க என்ன வரும், 1 by 2 to 4 -4 plus 3. Sorry, -4 plus 1 equal to -3. So என்ன வருது பாருங்க, this is not equal to this is equal to this ன்னு வருது. அப்ப நம்ம கிரைட்டீரியாவே தப்பு. மெனி சொல்யூஷனுக்கு இந்த கிரைட்டீரியா கிடையாது, இந்த கண்டிஷன் கிடையாது. சரியா? 3 by 5 is not equal to -1 by 3. பட் இந்த -1 by 3 இந்த -1 by 3 ஈக்குவல்னு வருது. ஆனா நம்ம கிரைட்டீரியா அது கிடையாது. சரியா? நமக்கு என்னது, b1 by b2 should not be, இது ரெண்டும் ஈக்குவலா இருக்கணும், இது ஈக்குவலா இருக்கக்கூடாது. அப்படின்னா என்ன அர்த்தம், k ஓட வேல்யூ -2 தவிர நம்ம என்ன வேணா சப்ஸ்டியூட் பண்ணினோம்னா நமக்கு இந்த கிரைட்டீரியா, இந்த கண்டிஷன் அப்ளிகபிளா